சிவன ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் தான். ஒசூர்லேருந்து பூனே போகலான்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஓட்டி போகிறாங்க. பூனே போகலான்னு சொல்லிட்டு ரெடி நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே நெக்ஸ்ட் டே தூங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா பூனே ரீச் பூனே பக்கம் வந்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்து ஹிந்தியில் ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. தூக்கம் வந்து கலந்துச்சு. சரி ஓகே இருந்து கொஞ்சம் நேரம் அவங்க பாடுறதையும் லிசன் பண்ணிவிட்டு கேட்டுட்டு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அந்த மத்தளத்துலாம் கொஞ்சம் அடித்து நல்லா இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து நிறைய பேர் வெளியே வந்து பார்த்திங்கன்னா இறங்குறாங்க. எங்கன்னு பார்த்திங்கன்னா பூனே ரீச் ஆகிடுச்சு. இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஸ்லோவாக போகும்போது இறங்கி போகிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெளியவும் பூனே இறங்கி வெளியே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தாச்சு. இதுதான் பாருங்கள் பூனே ஸ்டேஷனு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோக்கார அண்ணாவை கேட்டேன், எவ்வளோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பூனே பஸ் ஸ்டாண்டு போக எவ்வளோன்னு கேட்டேன். அவர் இருந்துட்டு 100 ருபீஸ்ன்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு அண்ணன் சரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூப்பிட்டு போய் விடுங்க, இப்போவே 10:30 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர் ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு வந்தார். தான் பார்த்திங்கன்னா பூனே பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆகிட்டேன். இதான் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா 11:20 சம்திங் ஆகிடுச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், பஸ் வந்து முன்னாடி போகலான்னு பார்த்தேன். நான் வந்து பீமாசங்கர் பஸ் ஏறிட்டேன். இதுதான் பஸ் நம்பர் பார்த்துக்கோங்க. அங்கே தான் அந்த ரூம் கிட்டே இருக்கவங்க தான் நான் வந்து பஸ்ஸு எப்போ வரும்னு கேட்டதுக்கு 12:30 சம்திங் வரும்னு சொன்னாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே பஸ் இருந்துச்சு. இதுதான் அந்த பஸ் நம்பர். 1 o'clock பஸ்ஸு எடுப்பாங்க. 1 o'clock விட்டால் திரும்பவும் 2 o'clock 1 ஹவருக்கு அப்புறம் தான் எவ்வளோ நேரத்துக்கு எடுப்பாங்க. பஸ் நம்பர் பார்த்துக்கோங்க. ஓகேன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். வெளியே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பீமாசங்கர் பக்கம் போகிற வழியில் பாருங்கள் ரிவர்லாம் இருக்குது, டேம்லாம் இருக்குது, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 3 hours சம்திங் ட்ராவலிங்க்கு அப்புறம் வந்து ஒரு டீ ஷாப் மாதிரி நிப்பாட்டினாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு டீயும் 20 பிஸ்கட் கொடுங்கன்னு சொன்னேன். வாங்கிட்டு அதை வந்து தொட்டு சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. குட்டி கப்பில் கொடுத்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் உட்காந்து ஒன்ஸ் மோர் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ஏதோ ஒரு லொக்கேஷன் சொன்னாங்க. இங்கவும் சிவாப்பாவோட எப்படி சொல்கிறது பீமாசங்கர் மாதிரி இங்கே வந்து ஃபாரஸ்ட்லேயும் ஒரு இருக்குது, அது ஜோதிர்லிங்கம் மாதிரி தான் சொன்னாங்க. சரி ஓகே அதுவும் பார்த்துட்டு இருந்தாங்க, நான் போகல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து பீமாசங்கர் பஸ் ஸ்டாண்டும் ரீச் பண்ணியாச்சு. இதுதான் பாருங்கள் நிறைய கூட்டம் வந்தாங்க பஸ்ஸில் ஏறும்போது. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே இந்த லாட்ஜ் இருக்குது பாருங்கள். அந்த அண்ணாக்கிட்ட கேட்டேன் எவ்வளோண்ணா ப்ரைஸ் சம்திங் வரும்னு சொன்னாங்க. சரி ஓகே 2000 சம்திங் வரும்னு சரி ஓகேண்ணா ரூமை காட்டுங்கன்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லிட்டு அவர் ரூமை காட்ட வந்தார். பாருங்கள் இதான் மேலில் ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. இதான் ரூமு. நான் உள்ளே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அப்போது விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான அப்போ பூஜை சாமானுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே உடனே நடந்து போயிட்டே இருந்தோம். பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் சம்திங் வரும். நான் கொஞ்சம் முன்னாடி வீடியோ எடுக்கல. பாருங்கள் நிறைய ஷாப்லாம் இருக்குது. பாருங்கள் காலபைரப்பாவும் விசிட் பண்ணிட்டு வந்திருக்காரு போல். வாங்கலை நாமளும் அப்படியே மெதுவாக கீழே போகலான்னு போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில்கிட்ட ரீச் ஆகும்போது பூ ஷாப்ஸ்லாம் இன்னும் அதிகமாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேவும் பார்த்துட்டு ஷூஸ்லாம் அங்கேயே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக வந்தோம். பார்த்திங்களா இங்கே கொஞ்சம் க்ரௌடாக இருந்தாங்க. நான் இந்த கோயிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா பாருங்கள் பல வகையான சிற்பங்கள் மாதிரி நல்லா வடிச்சிருக்காங்க, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் ஹிந்தியில் ஏதோ எழுதியிருக்கேன், எனக்கு சுத்தமாக புரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். பார்த்திங்களா இப்போ வந்து காலபைரவ் உள்ளே போகிறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோயிலை விசிட் பண்ணி முடிஞ்ச வந்தவங்க வந்து இந்த அழகாக இருக்குது சூளம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது, அதுக்கு நேராக ஃபோட்டோவில் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் மேலே வந்து நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள் நிறைய பேர் ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இப்போ பார்த்திங்களா ஸ்டெப்ஸ் மாதிரி, அந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் நம்ம வந்து மேலே ஏறணும். பாருங்கள் 2 பேர் வந்து வெளியே போகிறவங்க விசிட் பண்ணிட்டாங்க போல். பாருங்கள் இந்த ஸ்டெப்ஸ் வழியாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்போக்குள்ளே அபிஷேகம் நடக்கிறது, லைவாக பக்தர்கள் வந்து விசிட் பண்ணுறது எல்லாமே காட்டுறாங்க. பாருங்கள் அப்போ வந்து தொட்டு கும்பிட்ற வரைக்கும் விடுறாங்களாம்.
பாருங்கள் நிறைய பக்தர்கள் வந்து அப்போ வந்து தொட்டு கும்பிட்றாங்க. ஆனால் ஒரு 5, 6, 10 செகண்ட்ஸுக்குள்ளே வந்து நம்ம அப்போ வந்து பார்த்துட்டு வந்துடணுமா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் உள்ள டிக்கெட்லாம் கொடுக்குறாங்க. உள்ளே வந்து தனியாக அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 சம்திங் பே பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நமக்கு ஸ்பெஷல் தரிசனம் மாதிரி கொடுப்பாங்க டிக்கெட்டு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நாமளே ஓனாக வந்து அபிஷேகம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நானும் அதை மாதிரி எதுக்கும் அமௌண்ட் கொடுத்து போல். அப்போ எதுக்கு அமௌண்ட் கொடுத்து பார்க்கணும், நம்ம நார்மலாக பார்த்தாலே அப்போ நமக்கு வந்து அருள் புரிவாருன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே சைலண்ட்டாக ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அமௌண்ட்லாம் எதுவும் பே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த என்ட்ரன்ஸ்லேயே கல் சிற்பங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்க்கவும் வேறு லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோயிலோட வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் இப்போ தான் மெதுவாக நான் அந்த ஸ்டெப்ஸு மேலே ஏறினால உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக காட்டுறேருங்க. இது ஃபுல் வீடியோ பாருங்கள், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு 5 மினிட்ஸுக்குள்ளே வந்து அப்போ விசிட் பண்ணுற வீடியோ வந்து ஃபுல்லாகவே இருக்கும். கோயிலுக்குள்ளே வந்து மொபைல் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் சைடில் அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் வழியே இறங்கும்போது பாருங்கள் வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேனர் இருந்துச்சு. அந்த அண்ணா என்னென்னு கேட்டதுக்கு அந்த அண்ணா இருந்துட்டு மொபைல் அலோடு இல்லைப்பா அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அங்கிள்னு சொல்லிட்டு நானும் சைலண்ட் ஆகிட்டா. இருங்க இன்னொரு 1 மினிட்டில் வந்து உங்களுக்கு அந்த பேனரும் காட்டுவேன். அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். ஃபுல் வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் எடிட் பண்ணும்போது தான் இந்த ஸ்பீச் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மொபைல் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எடுத்து போகிறவங்க பார்த்து எடுத்து போயிட்டு வாங்க. நான் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன் வீடியோ எடுக்க. கொஞ்சம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அலோவ் பண்ணால் ஃபோட்டோ டேக்கிங் சி ஆல்ரெடி வெளியே வந்துட்டு எடுக்கிறாங்க. ஆனால் இன்சைட் மட்டும் அலோடு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல வாங்க வெளியே தான் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு கிளியராக எடுத்துக்கிறேன். அம்மாவுக்கு வந்து அருள் வந்து பாருங்க. பாருங்க அவங்களே போயிட்டு அவங்க பூஜை பண்ணிட்டு வராங்க. அப்பாவுக்கு அப்பா வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே குட்டிங் மாதிரி இருக்குது. இது என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். தெரியல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ எடுக்கிறது அலோவ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து இப்போது பக்கம் வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் முன்னாடி தான் அந்த அப்போவோட என்ட்ரன்ஸ் முன்னாடி தான் நின்றுருக்கோம். பாருங்கள் வந்து கிரேப்ஸ்லேருந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அபிஷேகத்துக்கு எடுத்துகிட்டு வந்து தருவாங்க போல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அந்த ஒரு அம்மா கையில் இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம். உங்களுக்கு முன்னாடி 2 சிற்பங்கள் மாதிரி இருக்குது என்ட்ரன்ஸில், அதை காட்டுறேன். இங்கே பாருங்கள் இந்த பக்கம் விநாயகர் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பார்த்தீங்களா, பார்க்கவே அழகாக இருக்கார். ஆரஞ்சு கலரில் வந்து அபிஷேகம் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் கீழே வந்து அந்த அப்பாவோட என்ட்ரன்ஸ் சொன்னால இதுதான் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள கீழே குழியில் இருக்கிற மாதிரி அப்பாவை வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது நான் வீடியோ எடுத்துகிட்டு முன்னாடி நான் வெளியே வந்தேன்லாம் அப்போ சொன்னார். அதை வந்து காலபைரவர்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கரெக்டாக தெரியல, அந்த ஐயர் தான் சொன்னார் காலபைரவர்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் அப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள் மிஸ் பண்ணாமல். ஓம் நமச்சிவாய். அவர் கேமரா பிடிக்கிறத பார்த்துட்டு அவர் திட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இந்த பக்கம் நம்ம அந்த ஆப்போசிட்லேருந்து பார்த்தோம்னா இவர் தான் காலபைரவர் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகேன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு நேராக பார்த்தீங்களா ஓரளவுக்கு பெரிய நந்தி இருக்கார். பார்த்தீங்களா, இங்கேவும் நந்தி அப்பாவும் விசிட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் லைவாக மக்கள்லாம் பார்க்குறத வந்து உங்களுக்கு வீடியோ மூலிமா வந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள், ஃபுல்லாக அபிஷேகம் பண்ண விட்றது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் அவங்களாம் வந்து மணி கொடுத்து அபிஷேகம் அவங்களே ஓனாக பண்ணுறாங்க. நம்மளை வந்து நம்மக்கிட்ட இருந்த பூஜை செலவை கொஞ்சம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ விசிட் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் சம்திங் வந்து உட்காந்துருந்தேன் தியானம் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் பாருங்கள், அப்படியே உங்களுக்கு இன்னொரு முறை வந்து டெலிகாஸ்ட் ஆகிறத கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போட தரிசனம் வேணும்னா ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அப்போ அவுட்டரில் இருக்கிற டெம்பிள்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், என்ன சாமின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பாருங்கள், முருகர் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். முருகர் பாருங்கள் மயில் மேலே உட்காந்துட்டு இருக்கார். அப்புறம் வந்துட்டு அவங்களே நீங்களே வந்து பூஜை பண்ணுங்கன்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு நானும் பண்ணிட்டேன். முன்னாடி நானும் போய் பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு முருகர் நினைக்கிறேன் திருநீர் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வழியாக போயிட்டு மேலே வந்து சூளத்துக்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிவாப்பா குட்டி சிவலிங்கம் நந்தி எல்லாம் இருந்துச்சு. இந்த பக்கம் பெரிய தீபம் ஏற்றுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் குட்டி பையன் பக்கம் இதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எக்ஸிட் போகிற வழி அப்பாவுக்கு நேராகவே இருக்குது. வெளியே சைடில் இங்கே பாருங்கள் ஒரு அழகான சிவலிங்கமும் அப்புறம் பெரிய பெரிய 2 நந்திகளும் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வந்தீங்களா, எக்ஸிட் ஆகிற வழியில் தான் இருக்குது. இதையும் விசிட் பண்ணி அப்பாவோட அருள் பெற்றுக்கோங்க. இங்கே பாருங்கள் தீபம் ஏற்றுற இடம். இதை எக்ஸிட் ஆகிற வழி நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. வாங்கன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு சூளத்துக்கிட்ட ஃபோட்டோ எடுத்துடலாம். பார்க்க வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குது. அப்பாவோட கோபுரம் தெரியுது. அதுக்கப்புறம் சூளமும் பார்க்கவே பயங்கரமாக அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்கள். கோபுரம் என்ன அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நீ இதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரூம் ரெண்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் டே வந்து 2000 சம்திங் சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பண்ண முடியல. ஓகே, விசிட்டிங் பிளேஸும் அவ்வளோ இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்பாவை மட்டும் விசிட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்ஸ் வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால பைரவர் இருக்கார். பாருங்க, அப்பாவை பார்த்து விசிட் பண்ணிவிட்டு மேலே ஃபோட்டோ எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்பா கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஹைட்டாக இருக்குது. என்னென்னு எனக்கு தெரியல. மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அப்பாவோட சிவலிங்கம் இருக்குது. எங்கள் அப்பாவை பார்த்துருங்க, எங்கள் அப்பாவும் இருக்கார். எடுக்கிறனால எடுக்கலாம். அப்புறம் இங்கே அந்த பிரசாதம் கொடுக்குறாங்க. ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் சம்திங் வருது. நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தரிசனம்லாம் முடிஞ்சிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே எப்போ வந்து எக்ஸிட் ஆக போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயே வந்து அப்பாவை நிறைய பேர் விசிட் பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸிட் ஆகிற வழி வந்து ரீச் பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மான்னு சொல்கிறார். க்ளோஸ் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்கள். பார்வதி அம்மா, சிவா எல்லாருமே இருக்காங்க. வந்தீங்களா, மறக்காமல் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அங்கே நந்தி அப்பா, சிவாப்பாலாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மா எல்லாருமே இருக்காங்க. மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணுறதுனால எங்களை அலோவ் பண்ணல.
வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா கூட வந்து சூப்பராக பார்த்தாரு. சேஞ்ச் ப்ராமிஸ் மீ. இப்போ பார்த்தீங்கன்னா கங்கை நதி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக போயிருக்காரு. ஆஞ்சநேயப்பா சிவலிங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ் அந்த குட்டி பையன் வந்து பொட்டு வைக்கலன்னு இருந்தோம். பட் அவன் வந்துட்டு ஃப்ரீயாக வச்சுட்டு இந்த டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பா டெம்பிளுக்கு வந்து சிவப்பா டெம்பிளுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உள்ளார போகலாம். இந்த டெம்பிளுக்குள்ளே இருக்கிற எல்லா கடவுளுமே பார்வதி அம்மான்ற மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிவப்பா ஒரு 5-6 டைம் வந்து மேரேஜ் பண்ணார்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைமு பண்ணாங்களே சதி தேவி இன்னும் நிறைய பேரில் அந்த சாமிங்க அந்த அம்மாவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே பாருங்கள், ஒருத்தரையும் பாருங்கள் மிஸ் பண்ணாமல். எல்லோருடைய அருள் வேணும்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓம் நமச்சிவாய. ஒருத்தவங்களையும் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அம்மாக்களையும் காட்டுறேன். சிவப்பாவோட சேர்றதுக்கு வந்து பார்வதி அம்மா சதி தேவம்மா நிறைய என்ன சொல்கிறது உங்களுக்கு நிறைய டைம் மேரேஜ் ஆகி டெத் ஆகி அந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் பாருங்கள். நமச்சிவாய. வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப தலையை வெட்டி வச்ச மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல. மறக்காமல் தெரியலாம். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெம்பிள் ஃபுல்லாகவே ஆரோக்கியமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா அப்பாவோட டெம்பிள். அப்பாவை விசிட் பண்ணிவிட்டு வந்து பார்வதி அம்மாவை விசிட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போயிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் என்ன டெம்பிள் இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இது விஷ்ணுப்பா டெம்பிள் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வர மாதிரி விஷ்ணு என்னன்னு தெரியல. அங்கே உள்ளார போய் பார்ப்போம். ராமர் டெம்பிள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ராமர் டெம்பிள் தான் பார்க்கவே அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஆஞ்சநேயர் பாருங்க. ஸ்ரீ சாய்பாபா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் அப்பா அம்மா ஸ்ரீ விஷ்ணு அப்பா ராமர் எல்லாத்தையும் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாய்பாபா இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து விநாயகர் அப்பா இருக்கார். நீங்கள் என்ன விஷயம் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாய்பாபாவுக்கு ஆப்போசிட்டில் இந்த விநாயகர் இருக்கார். மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். வந்து சாய்பாபா வந்து விநாயகர் அப்பா. ஃபைனலாக எல்லா டெம்பிளையும் வந்து விசிட் பண்ணியாச்சு. இங்கே பார்வதி அம்மா, அங்கே ராமர், கிருஷ்ணா அப்பா எல்லாருமே விசிட் பண்ணியாச்சு. எல்லாமே எங்கே இருக்காங்க பார்த்தா சிவாப்பாவோட லெஃப்ட் சைடில் இருக்காங்க.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பாவோட டெம்பிள் இதுதான், பீமா சங்கர். கம் வேர் கோயிங் வாட்? அப்பா எல்லாம் பார்த்து முடிஞ்சாச்சு. ஸ்வீட்ஸ் வேணா ஸ்வீட்ஸ் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பா எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணா ஸ்வீட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸ்லிப்பர்ஸ்லாம் போகும்போது வந்து இங்கே கழட்டி விட்டு ஷாப் முன்னாடி கழட்டிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போகும்போது ஃப்ளவர்ஸ் ஏதாச்சும் என்ன பூஜை சாமான் வந்து வாங்கிக்கோங்க. ஆல் சைடு வந்து இங்கே அப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட்ஸு. How much price? Asking him. Purchase? Any? நிறைய சிவப்பழுங்க இருக்குது. நமக்கு தேவையான திங்ஸ்லாம் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வந்து அப்போட நினைவாக வந்து லிங்கம், அப்புறம் வந்து நந்தி, அப்புறம் நாகம் இருக்கிற மாதிரி இது வாங்கினேன். ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 120 ருபீஸ் சம்திங் வருது. அண்ணா கடையில் தான். டிஸ்டன்ஸ் வந்து சம் டிஸ்டன்ஸ் தான். டெம்பிள்லேருந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஆனால் டெய்லி இங்கே தான் இருப்பார். மறக்காமல் விசிட் பண்ணி வாங்கி பாருங்கள். லோ ப்ரைஸில் தான் இருக்குது. ஷாப் நேம் வாட் இஸ் திஸ்? ஃப்ரெண்ட்ஸ், வேணும்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய சிவலிங்கம்லாம் இருக்குது. சம்திங் வந்து லோ ப்ரைஸ் 150 சம்திங் சொன்னார். இந்த சிவலிங்கம் அப்புறம் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேணுன்னா அப்போ விசிட் பண்ணிவிட்டு இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணுங்கள். அண்ணா தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட்டு ஷாப் போகலாம். ஸ்வீட்ஸ் இருக்குது. ஸ்வீட்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தராங்க. பாருங்க, மேக் பண்ணுறாரு. ஓ, purchase. நிறைய ஷாப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேணுன்னா வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையானதை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஷாப்பும் விசிட் பண்ணிவிட்டு எல்லாம் நிறைய பேர் வந்து இப்போ தான் போகிறாங்க. வந்து ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. வேணுன்னா வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். வந்து ஆஞ்சநேயர் அப்பா இருக்கார். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கையே வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டெம்பிள். சம்திங் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் சம்திங் வரும் ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது, பூஜை சாமான்லாம் இருக்குது. வாங்கிட்டு போயிடுங்க மறக்காமல்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து காலை பேர் வந்து அப்பா விசிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு போல். ரொம்ப டயர்டாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கீழே போயிட்டு வரதுக்குள்ளார. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கீழே போகணும் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டையே இல்லை. சிவா மணி நாட் அவைலபிள். ஓகே வழியா அவுட்ரு ரீச் ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா விசிட் பண்ணிட்டு எல்லா டெம்பிளையும் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து போக போகிறோம். रियली नहीं रियली नहीं ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணி முடிஞ்சாச்சு, வெளியே போகிறோம். இந்த வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம் டெம்பிளுக்கு. அப்படியே அது வெளியே வர போகிறோம். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சம் பீப்புள்ஸ் வந்து சம் மக்கள் வந்து இப்போ தான் விசிட் பண்ண போயிட்டே இருக்காங்க. பாருங்கள், போயிட்டவங்க வராங்க, சில பேர் இப்போ தான் போகிறாங்க. I think rooms. இப்போ தான் நான் வந்து அப்பா எல்லாம் விசிட் பண்ணிட்டு, பட் இப்போ தான் பார்த்தீங்களா என்ட்ரன்ஸ் வந்து ஒர்க்கிங் ப்ராசஸில் இருக்குது. இப்படி தான் கட்டமைக்க போகிறாங்களாம். அவுட்டரில் அந்த பக்கம் தான் போயிட்டு வந்தோம், பட் இப்போ பார்த்தீங்கன்னா வழி வந்து இது ரெடி ஆனதும் இந்த பக்கம் தான் போவீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பாருங்கள் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வீடியோ ஃபுல்லும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா விசிட் பண்ணது எல்லாமே எனக்கு கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்கும் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து திரம்பகேஸ்வர் டெம்பிளுக்கு போயிட்டு நான் வீடியோ மறக்காமல் எடுத்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அலோவ் பண்ணால் கம்பல்சரி எடுத்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. எல்லாத்தையும் விசிட் பண்ணிவிட்டு அந்த அண்ணா பூஜை கடையில் தான் வாங்கிட்டு போகிறதும் அந்த கூடையும் கொடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப் இருக்குது, ஷாப்ஸ் வேணுன்னா ஏதாச்சும் வேணுன்னா வாங்கிட்டு போங்க. சாப்பிட்றதுக்கும் ஹோட்டல் மாதிரி இருக்குது, இங்கே வேணாலும் சாப்பிட்லாம். இளநீர் இருக்குது, இளநீர் குடிக்கணும்னாலும் குடிக்கலாம், உங்கள் சாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது விசிட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து எதுனாலும் சாப்பிடுங்க, எல்லாமே இருக்குது பாருங்கள். நீங்கள் அந்த பக்கம் வந்து அப்பா விசிட் பண்ணிவிட்டு எங்கள் ஷாப்ஸ்லாம் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதான் பஸ் ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ்.